வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல்ல பல்வேறு வகையான செய்திகள பார்த்துட்டே வர்றீங்க. அது தவிர சிறப்பு பேட்டிகள் இருக்கு. நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய பேட்டி, இயக்குனர், நடிகர், டைரக்டர் சசிகுமார் அவர்களுடைய பேட்டி, பல்துறை வித்தகர்களையும் எடுத்தோம். உதாரணமா டாக்டர் ஆஷா லெனின் அவர்கள். அதுபோல சுஸ்ருதர் அப்படிங்கிற ஒரு பெரிய ரிஷி பற்றிய ஒரு செய்தியை நம்ம யூடியூப்ல பேசினோம். அவர்களுடைய சிலை லண்டன்ல திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த சுஸ்ருதர் யாருன்னா, அவரு அப்பவே இந்த ஸ்கல்லையே திறந்து சரி பண்ணக்கூடிய, அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் படித்தோம். அந்த சுஸ்ருதர்கிட்ட ஒரு சிறப்பு என்னன்னா, நோயை கண்டுபிடிக்கிறப்ப விண்ணில் இருக்கக்கூடிய கிரகங்களும் துணை நிற்கின்றன அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை நம்ம பேசியிருந்தோமா? அதே சமயத்துல நம்ம மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய நத்தம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து நண்பர் பாண்டியன், வீரபாண்டியன் அவருடைய பேரு, வீரபாண்டியன் ஜோதிட நிலையம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரே என்ன சொல்றாருன்னா, இப்ப யாராவது வந்தா கிரகங்களை வச்சுக்கிட்டு நம்முடைய உடல்நிலை பற்றிய செய்தியை சொல்லி பரிகாரமும் சொல்றாரு. அதே எனக்கு வியப்பா இருந்தது. உடனே அவரை நம்ம சந்திக்கணுமே நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்தாருங்க. அவருடைய பேட்டியை பாருங்க, அவர் சொல்ற செய்திகளையும் கேளுங்க. நத்தம் பாண்டியனோடு ஓர் உரையாடல். வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் இன்றைய விருந்தினராக வந்திருப்பவர் மிக பிரபலமான ஜோதிடர். வித்தியாசமான முறையில் ஜோதிடம் சொல்கிற திறமையுடையவர். அதோடு மட்டும் இல்லை, எனக்கே அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படின்னு. நேரில் வாங்கலாம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஸ்டுடியோக்கே வந்திருக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, பாண்டியன் ஜோதிட நிலையத்தைச் சேர்ந்த நத்தம் பாண்டியன் அவர்கள். மிகச்சிறந்த ஜோதிட நிபுணர் நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள அன்போடு வரவேற்கிறோம். வாங்க பாண்டியன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது? ஐயா நல்லா போயிட்டுருக்கீங்களா? சரிங்க. இப்போ எவ்வளோ காலமாக நீங்கள் இதில்? ஒரு 5 ஆண்டு காலமாக. 5 ஆண்டு காலம். உங்களை பார்த்தா சின்ன வயதாக இருக்குது. ஏன்னா பொதுவாக ஜோசியர்னா கொஞ்சம் கண்ணாடி போட்டுருக்கணும், கொஞ்சம் இருமணும், கொஞ்சம் ஏதாவது ஒரு தாடி கீடி வச்சுருக்கணும், அப்படிலாம் இருக்கும். நீங்கள் என்னடான்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறீங்க. இருந்தாலும் மகிழ்ச்சி தான். ஜோதிடம் உங்களுக்கு தந்தை வழி, தாத்தா வழி அப்படி ஏதாவது உண்டுங்களா? தாத்தா அவங்க பண்ணாங்கய்யா, அவங்க பண்ணல, நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, அப்பா பண்ணல. சரி. அங்கே நத்தம் தான். சரிங்க. மற்ற ஜோதிடத்துக்கும் உங்கள் ஜோதிடத்துக்கும் என்ன வேறுபாடு? வழக்கமாக என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒன்று கைரேகைகள் பார்ப்பாங்க, இல்லாட்டி நாடு ஜோதிடம் பார்ப்பாங்க, பஞ்சாங்கம் பார்ப்பாங்க, நட்சத்திரம் வச்சு பார்ப்பாங்க, பிறந்த தேதி பார்ப்பாங்க. எதுவுமே இல்லை, பேர் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வச்சு பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம பிறந்த நேரத்தை வச்சுங்க பார்க்குறோம். அதாவது ஜாதக முறைகளில் அந்த நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லைங்க, கணிக்கும் முறைகளை மட்டும்தான் நம்ம மாற்றிக்கிட்டே வருவாங்களே தவிர பேஸ் ஒன்று தாங்க. அப்போ இந்த கணிக்கும் முறைகளை நாளுக்கு நாள் மெருகேற்றிக்கிட்டு தான் வருவாங்க. ஒரே மெத்தடை யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்ப இது இங்க இல்லைங்க, பராசரர் காலத்துல இருந்தீங்க, அவங்கவுங்க தன்னோட வாரிசுகளுக்கு அடுத்தடுத்த லெவல்ல சொல்லி கொடுத்துட்டே போவாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க. அப்ப பாத்தீங்க, பாரம்பரிய முறைன்னு ஒண்ணு இருந்தது இல்லைங்களா? அதுல இருந்து திருக்கணிதம் மெருகி வந்துச்சு. பாரம்பரியம் இருக்கும்போது ஏன் திருக்கணிதம் வந்துச்சு? ஏன்னா அதுல இருந்து சில அட்வான்ஸ்டான விஷயங்கள், கிரக நகர்வுகள்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணாங்க. அப்ப நீங்க பாருங்க, சனி பயிற்சி அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாங்க, அப்புறம் 1 இயர் லேட்டா திரும்ப பண்ணாங்க. அப்ப வாக்கியப்படி ஒரு தடவை மாறும், திருக்கணிதப்படி ஒரு தடவை மாறும். அப்ப அந்த ஒரு வேரியேஷன் இருக்கு இல்லைங்களா? இப்ப அதை விட அட்வான்ஸ்டா கேபி சிஸ்டம்னு ஒண்ணு வந்துருச்சுங்க. கேபி சிஸ்டம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. சரி, அது என்ன கேபி சிஸ்டம்னா? கேபி சிஸ்டம் ஒரு நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லுவாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா, திருக்கணிதம் 4 பாதங்களா பிரிச்சு எந்த பாதத்துல இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நட்சத்திரத்தை 4ஆ பிரிக்கிறோம், 27 × 4 108. அதனாலதான் ஒரு கஷ்டம்னு போனோன்னே 108 தடவை ஏதாவது அப்படி பரிகாரம் சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன செய்யறோம், ஒரு நட்சத்திரத்துக்குள்ள 9 புத்தி இருக்குங்க. ஒரு 9 புத்திகள் இருக்கு. அப்ப நட்சத்திரத்தையே 4ஆ பிரிக்கணும், 9ஆ தானே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலத்துக்கு மேலேயே அதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த ஊருக்காரர் அவரு?
ஐயா தஞ்சாவூர் சைடு. தஞ்சாவூர். அவரு இந்த இந்த மாதிரி ஒரு முறையை கணிச்சு அவர் கொடுத்துருக்காரு. முன்கூட்டியே அவர் பண்ணிட்டாங்க. அவர் வாரிசுகள்லாம் இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கய்யா. ஸோ அந்த வம்சாவளி அந்த அந்த மெத்தட நம்ம கையில எடுத்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ பொதுவாக ஜோதிடம் பார்க்கணும்னு எதுக்கு வருவாங்கன்னு நினச்சா, என்னை பொறுத்த மட்டும் இப்படிலாம் வச்சுக்கோங்க. இந்த பையன் முன்னுக்கே வரலங்க, என்னன்னு தெரில. இவனோடு படித்தவன்லாம் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. நம்பர் 1. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்குங்க ரொம்ப நாளா. 2 குழந்தை பிறக்கவில்லைங்க. 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு இது பாரம்பரியத்தில் ஏதாவது இது இருக்கா? ஒன்றும் இல்லை. திருமணம் பண்ணுறதுக்கு இந்த பொண்ணோட ஜாதகமா மாப்பிள்ளையோட ஜாதகமா இந்த மாதிரி இந்த இதுகளுக்கு தான் வழக்கமாக வருவாங்க. ஆனால் நான் உங்களுடைய இதில் பார்த்தேன், நோய்களை பற்றிய விஷயங்களை கூட நீங்கள் துல்லிதமாக கணிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு அதில் பார்த்தேன் நான். அது எப்படி முடியும்? அதாங்க நம்ம மெத்தட். அத துல்லியமா கழிக்கிறப்பங்க ஐயா, இப்ப பாரம்பரிய முறை இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லைங்க. அதுல லக்னம்ங்கிறது 2 மணி நேரம்ங்க. அப்ப இப்போ ஒரு குழந்தை பிறகுது, 1/2 அன் ஹவர் கழிச்சு ஒரு குழந்தை பிறகுது, 1 மணி நேரம் கழிச்சு பிறந்தா கூட இன்னைக்கு ஒரே லக்னம் தான். அப்ப லக்னத்துல இருந்தா நம்ம கால்குலேட் பண்றோம். டிகிரி கொஞ்சம் பிரிஞ்சாலும் கூட லக்னம் லக்னத்துக்குடையவர் எங்க இருக்காரு இப்படித்தானே பாக்குறோம். அப்ப 2 மணி நேரத்துக்கு அதுல எதுவுமே மாற போறது இல்ல. அப்ப நானும் என் கூட 1 மணி நேரம் முன்னாடி பின்னாடி பிறந்த அந்த 2 மணி ஒரே ஜாதகத்தை தான் வச்சிருக்கோம். அப்போ ஒரு கூட்டான பலன்கள் தான் அதுல வருமே தவிர துல்லியமான பலன்கள் வராது. சோ அது டிகிரி வைஸ், இப்ப டிகிரி வைஸ் எடுத்தா கூட 4 நிமிஷத்துக்கு அதுல எதுவும் மாறாதீங்க. எப்படி கேட்டுங்க ஐயா, இப்ப இது ஒரு ஜாதகம்ங்க. சரி. அப்ப இங்க பாருங்க, இது இந்த ஒரு நவாம்ச கட்டை இருக்கு. இப்ப பிறந்த பையனுக்கு இந்த பையனுக்கு இதுதாங்க ஜாதகம். அப்ப பாருங்கயா, நம்ம எவ்வளவுதான் மாத்தினாலும் இந்த பையனுக்கு எந்த ஒரு மாற்றமும் வராதுங்க. ஓ. ஆனா நம்ம டிகிரி வைஸ் பிரிக்கும் போது எல்லா விஷயங்களுமே அதுல வந்து மாறிடுங்க. சோ இதுதான் நம்ம மெத்தடோட சிறப்பம்சமே இதாங்க. ஓ, ரொம்ப துல்லிதமா இருக்கிறதுக்காக அந்த டிகிரி வைஸ் பிரிக்கிறீங்க. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. இப்ப அப்படி பிரிச்ச பலன் சொல்லி ஏதாவது ஒரு உதாரணம் எனக்கு சொல்ல முடியுமா? ஐயா, ஒரு ஜாதகத்தை போட்டோன்னேங்க, அது சரியான நேரமா அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கே நம்ம என்ன கேட்கிறோம்? நோய்களை தான் கேட்கிறோம். சரிங்களா? அப்போ அவர் எப்படி சிந்திப்பாரு அப்படிங்கிறதுல இருந்து, அவர் எப்படி பேசுவாருங்கிறதுல இருந்து, அவர் மனசுல எப்படி நினைப்பாருங்கிறதுல இருந்து, அவர் வெளியே எப்படி பழகுவாருங்கிறது எல்லாமே கிரகங்கள் தாங்க இயக்கும். ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம்னா தலையில இருந்து பாதம் அவர் எப்படி தூங்குவாருன்னு கூட கிரகங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க. அப்போ அவ்வளவு விஷயங்களையும் அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு எஸ் இது நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாம அந்த ஜாதகத்துக்குள்ளே போறோம். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை அதுல நம்ம சொல்லிடலாம். சோ அதுக்கான தீர்வுகளையும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் லாஜிக்காவே. ஓஹோ, தீர்வு சொல்லிடுவீங்க. இப்ப தீர்வுனா இந்த பரிகாரம்னு சொல்றாங்களே அந்த மாதிரி. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியும். ஜாதகம் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? அவர் பிறந்த வருஷம், பிறந்த தேதி, நேரம் எல்லாம் தெரியும். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் கேட்குறேன், அவரை பற்றி சொல்லிட முடியுமா? சொல்லிடலாங்க. சரி, அது எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. 20/9/1993 அவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து. சரிங்க. பிற்பகல் 2:51 நினைக்கிறேன். சரிங்க. அதில் பிறந்தவர் அவர். சரிங்க. அந்த நண்பர் இதுதான் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்க. இப்போ இவர் நேரத்தை வச்சு நீங்கள் எப்படி கணிப்பீங்க? ஐயா, வந்துருச்சு ஜாதகம் போட்டுட்டோம்ங்க. இவங்க பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்க நமக்கு விருச்சக ராசிங்க, மகரம்ங்க. இது வந்து ஒரு பேஸிங்க. இது நம்ம இப்படி பண்ணல. நம்ம டிகிரி வைஸ் பிரிச்சு உள்ள போயிடுறாங்க. நானும் விருச்சக ராசி தான். நல்லா சொல்லுங்க. சரிங்க. சரி. இப்ப பாக்குறோம் எந்த பிளானட் வீக்கா இருக்குன்றதே இங்க வந்துருச்சுங்க. சூரியன் மட்டும்தாங்க வீக்கா இருக்கு. ரொம்ப வீக்கா இருக்கீங்க. என்ன அர்த்தம்? அப்பாவால இந்த பையனுக்கு பெருசா பிரயோஜனம் இருக்காதீங்க. சூரியன்றது கண்ணு, எலும்புகள் இதை இதுல வருங்க. அதுல இங்க பாருங்க, சனியும் உட்கார்ந்து கெட்டு போய் வீக்கா இருக்காங்க கொஞ்சம். சோ ஐயா, ஒரு எலும்புல பிரச்சனை இருக்குங்க. கால் உடைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க சமீபத்திலயா? ஆமாங்க. இல்ல, இப்ப நீங்க இது கணக்கு போடுறப்ப இப்ப 93ங்கிறப்ப இன்னைக்கு 2026. ஆமாங்க. அவர் வயசு 32 வயசு முடிஞ்சு 9 மாசம் முடிஞ்சு 2 நாள் நடக்குதுங்க. சரி சரி சரிங்களா? விசாகம் இப்ப நீங்க சொல்ற அந்த இது எப்ப ஏற்பட்டிருக்கும் அவருக்கு? ஐயா, போன வருஷத்துல ஏற்பட்டிருக்குங்க.
சரியா தான் இருக்குது. இப்ப இதத்தான் எப்படி தீர்மானிக்கிறீங்க? ஏன்னா நமக்கு அ விண்ணில இருக்கிறது கிரகங்கள் எல்லாம். ஆமாங்க. அ நம்ம இருக்கிறது வந்து உடம்பு ரீதியா சொல்றப்ப, இந்த "அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் ம், உண்டு" அப்படின்னு ம், ஒரு வார்த்தை உண்டு. ம், ம். அதனால அந்த மாதிரி கூட சொல்லலாம். அ எலும்பு வீக்குங்கிற விஷயத்த எப்படி அத வச்சு சொல்றீங்க? ஐயா கிரகங்கள் தானே. அதுதானே நம்ம படைச்சுச்சு. ஆ பஞ்சபூதங்களால் ஆனவங்க தானே நம்ம. ஐயா 9 கிரகமும் நம்மள ஆட்டி படைச்சுருவானுங்கய்யா. சரி. அந்த மாரி தான்யா. அப்ப சூரியன் வீக்னா அந்த மாரி. அப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றேன். அந்த 9 கிரகம்னா யாரு? ஆ. அது தெரிஞ்சா போதும்யா. ஓஹோ! இல்ல பாண்டியன், இதுல கட்டம் போட்டுல சொல்லுவாங்க. நீங்க இதுல வந்து கட்டத்தையே காணோமே இதுல. ஆமாங்க. கட்டம் அதுதாங்க. சரியில்லையா? அது இல்லைங்க. டிகிரி வைஸ் பிரிச்சு போனனாலங்கயா, நம்மளோட சிறப்பு நீங்க கேட்டீங்க இல்லையா? ஆமா. எப்படி துல்லியமா கணிக்கிறீங்க அப்படின்னு. ம். இப்ப இதே ஜாதகத்தைங்கயா, நான் கட்டத்துக்கு கொண்டு வந்துர்றேனுங்கயா. இப்போ ஒரு என்ன சொன்னோம்? ஆ, விருச்சிக ராசி, ஆ, மகர லக்னம்னு சொன்னோம் ஆ, இல்லைங்களா? ஆ. இப்ப இவரோட இப்ப நீங்க 51 குடுத்தீங்க இல்லையா? நேரம் குடுத்தீங்க இல்லையா? ஆமா. இப்ப 52க்கு கொண்டு போறேனுங்கயா. ஆ. அவங்களும் இதே ஜாதகம் தான் வச்சிருக்கிறாங்க. சரி. இப்போ 53க்கு கொண்டு போயிட்டேனுங்கயா. ம். அவங்களும் இதே ஜாதகம் தான் வச்சிருக்காங்க. 9, விருச்சிக ராசி. 51, 52, 52, 53 53, எல்லாம் மாறாது. 14 நிமிஷத்துக்கு மாறாதீங்க. 14 நிமிஷம். மாறாது. சுத்தமா அம்சகட்டத்துல கூட 14 நிமிஷத்துல உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான குழந்தைகள் பிறக்குமே! இதுல லக்னம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மாறாதீங்க. அப்படியா? ஒரு நாளைக்கே 12 லக்னம் தான். ஓ! அவ்வளவும் அதுக்குள்ள வரணும். ஆமாங்க. 52க்கு பிறந்த பையன் இது எலும்பு பிரச்சனை இல்ல. ஆ. அது கவர்ன்மென்ட் சர்வன்ட்ல இருப்பான். இங்க பாருங்க. சூரியன் எப்படி இருக்காரு பாருங்க அவருக்கு. சூரியன் பக்காவா இருக்காரு பாத்தீங்களா? 10லயே உட்கார்ந்து அப்ப ம். 55க்கு பிறந்திருந்தாருன்னா, ம். நம்ம முறைகள்ல எல்லாமே மாறிருச்சு பாருங்க. ஆ. பக்காவா இருப்பாரு. கவர்ன்மென்ட் சர்வன்ட். ம். ஓகேங்களா? அவருக்கு சுத்தமா அரசாங்கத்தோடது எதுவும் கிடைச்சிருக்காது. ம். இவரு அரசாங்க அதுவும் உயர் அதிகாரி. 10ல இருக்கு. இப்ப இதுல என்ன அப்டின்னா, இவங்களுக்கான பிறந்த நேரத்துக்கான இது வந்து நிமிஷ கணக்குல தான் வேறுபாடு. ஆமா, நிமிஷத்திலேயே வேறுபாட கொண்டு வர முடியும். ஆ. அதுதான் நம்மளோட சிறப்பு. அதான் இப்ப நீங்க விருச்சிக ராசின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. நீங்க இப்ப செக் பண்ணி பாருங்க. ம். அன்னைக்கு பூரா பிறந்த எல்லாம் விருச்சிக ராசி தான். ஓஹோ! ஆனா ஒரு மனிதன் போல இன்னொரு மனுஷன் இல்லைங்க. ஆ. அததான் நம்மளும் சொல்றோங்க. ஒரு மனுஷன் மாரி இன்னொரு மனுஷன் இல்ல. ம். அப்ப ஒரு நாளைக்கு பிறந்த எல்லாம் 12 பிரிவா தானே பிரிக்க முடிஞ்சது. ஆமா. ஆனா நம்ம பெர் செகண்ட்லயே பிரிச்சு எடுத்துட்டு போயிடுறோங்க. ஓ! அப்ப இன்னும் அக்யூரஸியா அதனால தான் ஒருத்தனோட சிந்தனைய நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? ம். அவரோட நோய் நான் என்ன டாக்டராங்க படிச்சிருக்கேன். இல்ல. அப்படிங்கிறப்ப அந்த நோய்கள தான் முதல்ல கேட்கிறோம் நம்ம. டாக்டரா இருந்தாலும் கூட, இன்னைக்கு வந்து கண் டாக்டர், பல் டாக்டரு, இடது கண்ணு, வலது கண்ணு, வயிறு, ம், நீங்க கிட்னி டாக்டர்ட்ட போங்க. அப்படி இப்படின்னு பிரிச்சுட்டாங்க. ம், ம், ஒரே டாக்டர் வந்து எல்லா இதுக்கும் பேசிக்கா சொல்லலாமே தவிர, ம், ம். ஸ்பெஷலைசேஷன் துறைங்கிறது வேறையாயிருச்சு. அதனால அப்ப நம்ம அதுக்கு இன்ன கருவிகள வச்சு தான் அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ம். ஆனா நீங்க வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன இதுகள பிரிவுகள வச்சுக்கிட்டு அவங்க கண்டுபிடிக்காத கூட கண்டுபிடிச்சிடலாங்க. ஐயா ஆ. ஒரு பக்கம் தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு என்னன்னே தெரியாதுங்க. இந்த ம். காலு பூரா எரியுது, முழங்கால் எந்த டெஸ்ட்லயும் வராது. ஏன்னா கேது, நுண்ணிய நரம்பு மண்டலம். ஆ. இங்க உட்கார்ந்து கெடும்போது நம்ம கேட்போம்ங்க. ஆ. என்னம்மா அப்படின்னு ஆமாங்க இப்ப பார்க்காத டாக்டர்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. சரி. அது இப்ப டாக்டர் சொல்றாரு, மருந்து நோய் நாடி, நோய் முதல் நாடிங்கிற மாரி நோய கண்டுபிடிச்சாச்சு. தீர்வு என்ன? அவர் மருந்து குடுத்துருவாரு. அல்லது சரிங்க, ஆப்பரேஷன் பண்ணிருவாரு. சரிங்க. இப்ப நீங்க இதுல என்ன பண்ணுவீங்க? ஐயா அதுல தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த நோய்க்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சரி. சுக்கிரன் கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். எப்போ உனக்கு சுகர் கண்டிப்பா வரும். கொஞ்சம் ம். தள்ளி போட்டுக்க. ம். சுக்கிரன் வீக்கா இருக்கும் பட்சத்தில் விபத்துக்கள் நடக்கும். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. தள்ளி போட்டுக்க. அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள கைட் பண்ணலாம். அது போக இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா? இந்த கேள்விக்கான ஆன்ஸர நான் இப்ப சொன்னா அது சரியா இருக்காதுங்க. ம். என்னோட ரிசர்ச்ல எடுத்துட்டு வந்துட்டேனுங்க. அந்த சரி. நோய தணிக்க முடியும் அப்படிங்கிறத ஓ! நான் சொல்றத விட ம். நீங்க சொல்லலாங்க. அதுக்காக பெரிய பெரிய நோயெல்லாம் இல்லைங்க. அது ஆ. வரும்னு வேணா இப்ப கேது கெட்டு போச்சுன்னா புற்றுநோய். உள் புற்றுநோயா வரும். ஆ. ராகு கெட்டு போச்சுன்னா அசிங்கப்படுத்துற மாரி வெளி புற்றுநோயா வரும். இத நம்ம மென்ஷன் பண்ணலாம். பட் ம். சின்ன சின்ன நோய்களுக்கு ஒரு மருந்தா நம்ம முன்னோர்கள் நெறைய விஷயத்த உருவாக்கி வச்சிருக்காங்கய்யா. அத நான் ஆதாரத்தோட எடுத்து தரேன்யா. இல்ல இன்னைக்கு விஞ்ஞானம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறப்பயே அதனுடைய அ இத வச்சுட்டு ஹெரிடிட்ரி மூதாதையர்களுடைய இத வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆ இந்த குழந்தைக்கு இன்னன்ன விஷயங்கள்ல இந்த நோய் வரலாம்ங்கிறதை எதிர்நோக்குறாங்க. இப்ப நீங்க சில இதுல வந்து இந்த நோய் வரலாம். ம். அ வந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. அது இப்படி தணிக்கலாம்ங்கிறீங்கல்ல. இன்னைக்கு விஞ்ஞானத்துல இந்த மாரியே சொல்றாங்க. ம். எப்படின்னா, இப்ப அமெரிக்கால ஹாலிவுட்ல
புகழ்பெற்ற ஒரு நடிகை யார் அப்படின்னா, ஆஞ்சலினா ஜோலின்னு ஒரு பெரிய நடிகை. அந்த நடிகை வந்து மில்லியன் கணக்கில சம்பாதிக்கக்கூடியவங்க. சரிங்க. ஆனா, தன்னுடைய தாயாருக்கு மார்பக புற்றுநோய் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதில அவங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சு, இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த நோய் வர்றத தவிர்க்கிற மாரி, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட எடுத்துக்கிறாங்க. அதாவது விஞ்ஞானம் இந்த மாதிரியான வழி சொல்லுது. ம், ம். இதுல இந்த மாதிரி வழி சொல்ல முடியுமா? ஐயா 9ஆம் பாவம் பூர்வீகம்யா. ஆ. கெட்டு போச்சுன்னா மரபு வழி நோய் வந்துரும்யா. ஓ! அப்பாவுக்கு மாரியே வழுக்க விழுகிறதா இருக்கட்டும், ஆ. மத்த விஷயங்கள்லாம் அதுல தெரிஞ்சிருங்க. 9ஆம் பாவத்த வெளிப்பக்கம், உள்பக்கம் எல்லாமே. ஆமாங்க. ஐயா ஐயா அப்ப ஒரு ஸ்கேன் பண்ணி அப்படியே வெளிய ஒருத்தர் எடுத்து வைக்கணும். இதுதாங்கயா ஜாதகம். ஓ! ம். சரிங்களா? அப்ப அந்த கட்ட முறைகள்ல அப்படி பண்ண முடியாதுங்க. ஆ. அததான் நம்ம என்ன பண்ணோம், டிகிரி வைஸ் உள்ள போயி, ம். பல விஷயங்கள் இருக்குங்க. இந்த லக்ன கட்டம் இருக்கு இல்லையா? அந்த கட்டத்த பார்த்து அவ்வளவு இதா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் ஜோதிடத்துல பார்த்துருக்கேன். கொண்டு போய் பார்த்த உடனேயே அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஜாதகன் கூட பிறந்த ம். பெண் எத்தன பேரு? அ ப ப பையங்க எத்தன பேரு? அ இப்ப அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. இவங்க இப்படியான விஷயங்கள எல்லாம் பார்த்த உடனே சொல்றாங்க. சரிங்க. அது எப்படி? ஐயா அது ஒரு சின்ன ட்ரிக்கு தாங்கயா. ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக. ம். அப்புறம் அந்த மாமா இந்த மாரி விஷயங்கள்லாம் ஏன் சொல்றாங்கன்னாய்யா, இப்ப ம். ஒரு பொம்பளையாள் தான் பாவம் நோட் எடுத்துட்டு வருவாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பாசங்கள் அதிகமா இருக்கும். ம். எடுத்தோனே கேள்வி என்ன கேட்பாங்க? மாமனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ம். அதனால அந்த மாரி பண்ண ஒரு ட்ரிக் தான்ங்க. ம். ஜாதகம் எழுதி குடுக்கும்போதே, கூட பிறந்தது இவங்களுக்கெல்லாம் நாங்க கணிக்கணும். உங்க கூட பிறந்தது எத்தன இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டு, அத வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி வச்சுருவாங்க. சோ, ம்ஹ்ம். இப்ப நீங்களே யோசிச்சு 2 மணி நேரத்துக்கு லக்னம் மாறலன்னா, ஆ. அப்புறம் இவருக்கு 2 அக்கான்னா, அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு இப்ப நீங்க ஒரு ஜாதகம் சொன்னீங்கல்ல, ஆமா. அவங்களுக்கு எத்தன அக்கா இருக்கோ, அதானே அடுத்த 5 நிமிஷம், 6 நிமிஷம் எல்லாத்துக்கும் அப்படித்தானே இருக்கணும். ம். அப்படி இல்லைங்களா? பெர் ம். செகண்ட்ல கூட மாறு. அது வந்து சும்மா இப்ப இங்க பாருங்களேன். இப்ப இந்த இந்த கட்டத்த பாருங்க. ம். இந்த குறிச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா. கணிதம்னு போட்டு, ம். லக்னம்னு குடுத்திருக்காங்க இல்லைங்க? லக்னம்னா இந்த ஜாதகர். ம். பிரதமை அப்படின்னா, பிரதமர் சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வரும் இல்லையா? ஆமாமா. என்ன லக்னம் பிரதமை இல்ல அப்படின்னா, பௌர்ணமிக்கு பிறகும் வரும். அமாவாசை அமாவாசைக்கு முதல் பிறகு நாள். முதல் நாள். அப்ப அதான். இந்த ஜாதகி குழந்தை. ஆ. ஓஹோ! ஓகேங்களா? சரி, சரி, கோடு சரி. வேர்டு அக்செப்டட். ஆ. இங்க பாருங்க லக்னம் சூரியன்னா அப்பா. ஆனா அது வந்து அந்த ஜ ஜ ஜோதிடம் படிச்சிருந்தா தான் தெரியும். ஆமா. அது கோடு அவங்களுக்குள்ள இருக்க அந்த கோடு வேர்டு. அந்த ஆ. மாரி மக்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த காலத்துல பாவம் கூட பிறந்தவங்கள சொல்லிட்டு அது ஒரு பெருசுங்க. ஆ. சரி, அப்ப சரி. என்ன செய்வாங்க? மாமனுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்பாடா சந்தோஷம். ம். அப்ப மாமாவோட குழந்தைங்க ஜாதகம் செல்லாது. அவங்க ஒய்ஃப் ஜாதகம் செல்லாது. இதெல்லாம் செல்லாது. இவருக்கு வந்து இங்க அதெல்லாம் ஒரு 1% தாங்க. ஆஹா. அப்ப இங்க பாருங்களேன். லக்னம் சூரியன், சந்திரன் அப்படின்னா அப்பா, அம்மா 2 பேரும் உயிரோட இருக்காங்க. சப்போஸ் இங்க டிக் போட்டாங்க அப்படின்னா, இப்போ ஜாதகம் பார்க்க வர்றப்ப என்னம்மா இந்த பிள்ளை பிள்ளையா அப்படின்னா, ஆமாங்க சாமி. ஆ. இங்க கூட பிறந்தவங்க சப்போஸ் இங்க சூரியன்ல அடியா இருந்துச்சு என்ன உங்க அப்பா இல்லையா? இல்ல அப்படி பார்த்தா நீங்க வந்து ஜாதகங்கிறது உண்மை இல்ல. அதெல்லாம் ஒரு அனுமானத்துல சொல்றது அப்படிங்கிற மாரி சொல்றீங்களா? இல்லைங்க ஒரு இதோட டாபிக்கே வேறங்க. அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்றேனுங்க. ம். ஜாதக உண்மைங்க. ம். இங்க பாருங்களேன். ம். இப்ப இந்த கட்டத்தை பாருங்க. இங்க பாருங்க இது ஒரு எங்க புள்ளி வச்சு கோலம் போட்டால் 360 டிகிரிங்க. சரி. அப்ப பாருங்க முதல்ல கட்டுற சூரியன் தானேங்க. ஆ. இப்ப லக்னத்துல இருந்து 5வது இந்த இடம் இருக்கு இல்லைங்க. இது சூரியனோட பிளேஸ்ங்க. ம். சூரியன் வச்சுட்டோமா இதுதான் சூரியனோட ஆட்சி வீடு. ஆ. அடுத்து பாருங்க புதன் இருக்காரு. 2வது நீள்வட்ட பாதை ஐயா உங்களுக்கு தெரியும் புதன்ங்க. ம். 2வது நீள்வட்ட பாதை புதனோட ஆட்சி வீடுங்க. ம். 3வது நீள்வட்ட பாதைங்க சுக்கிரன். நம்ம வெள்ளின்னு சொல்றோம் ஆமா, இல்லைங்க ஆமா, ஆமா. சுக்கிரன்ங்க. ஆ. 4வது நீள்வட்ட பாதையில யார் இருக்கா? பூமி தானேங்க இருக்கு. நம்ம பூமி இருக்கு. பூமியை மையமா வச்சுதான் போடுறாங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு போனோம்னா சூரியனை மையமா வச்சு கிரகங்கள் சுத்தம். ஆனா ஜாதகம் எங்க உருவாச்சு? நமக்காக பூமியில இருக்கிறவங்களுக்கு. அப்ப அந்த கட்டத்தை தூக்கி இங்க போட்டாச்சு. பூமிக்கு அதனால அப்படி இருக்கிறீங்க. அடுத்து பாருங்க பூமி பக்கத்துல நிலவுங்க. இந்த எல்லா ரேசஸி வாங்கி கொடுங்க. அதனால அம்மான்னு இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க அம்மா. ஆமாங்க. அது என்ன கான்செப்ட்னாங்க, நம்ம பூமியை அப்படியே சுத்தி ஒரு குழந்தை எப்படி அம்மா எப்படி ஒரு குழந்தைய பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்களோ அந்த மாதிரி நமக்கு நிறைய நன்மைகளை அந்த நிலா செஞ்சுட்டு இருக்குதுங்க. சுற்றுவேலை. இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு சந்திர இது வர்ற போது மனக்குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. மனசஞ்சலம், மனக்குழப்பம், இன்னும் சொல்ல போனால் அது மனநோய் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து சந்திரனில் ஏற்படுற ஒரு மாற்றம் அப்படிங்கிறாங்களே.
அது சந்திரனால பூமியில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். கடல் அலையெல்லாம் வேலை ஆமா, போகுது இல்லைங்க. பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அதாங்க, அன்னைக்கும். அந்த கிரகங்கள் தானே நம்மளை இயக்குது. நான் 3ஆம் பாவத்தை எடுத்து மனசு சந்திரன் இருக்கும்போது வரும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அது உங்களுக்கு கிளியரா புரிய வச்சுறேங்க. இங்க பாருங்க, அடுத்த நீள்வட்ட பாதை செவ்வாயோட ஆட்சி வீடு விருச்சகம். அடுத்து பாருங்க குருவோட வீடு இது தனுசு. அடுத்து லாஸ்டா இருக்க பிளானட்டிங்க சனியோட வீடு இதுங்க. அப்ப நெப்டியூன் ப்ளூட்டோன் போயிட்டு இருக்கோம். ஆனா அதோட வெளிச்சம் அங்க போகல. சூரிய ஒளிதான் ஜோதிடம். ஜோதி நின்ற இடம். அப்ப இந்த கிரகங்கள்லாம் இந்த சூரியன்ல இருந்து கிளம்புற ஒளிங்க நேரா வந்து மத்த கிரகங்கள்ட்ட பட்டு அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும்ல, ஒரு காஸ்மிக் இருக்கும்ல. இந்த இப்ப இங்க கூட சொல்ல மீத்தேன் இருக்கு, ஈத்தேன், அதெல்லாம் சொல்ல அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி மாறி பூமிக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகும். அந்த நேரத்தை அது கலந்து வருங்க. அப்ப என்ன ரேசஸ் இருக்கோ அதோட தன்மையாவே மாறிடுவாங்க. இப்போ பாருங்க, அடுத்து போகுதுங்க, அதே அகைன் ரிப்பீட்டடா சுத்திக்கிட்டு இருக்கு. இத நம்ம இப்ப சோலார் சிஸ்டத்தை நம்ம டிவியில பாக்குறோம், எல்லாம் பண்றோம். இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்சதே 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லைங்க, சோலார் சிஸ்டத்தையே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு மேல இருக்க நட்சத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப இப்படி ஒரு இது வந்து வானியல் சாஸ்திரம். நீங்க சொன்ன மாதிரி அந்த டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்ச கல்லியோ வந்த பிறகு தான் சூரியனை மற்ற கிரகங்கள் சுற்றுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் பூமியை தான் எல்லாமே சுற்றி வருதுன்னு நம்பி அரிஸ்டாட்டில் பிளாட்டோ காலத்துலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் தான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை சூரியன் தான் கான்ஸ்டன்ட்டு, நம்மளாம் அதை சுற்றி வர்றோம் அப்படின்னு. அப்போ சூரிய மண்டலத்தில் எல்லாமே சுற்றி வருது. இதை நீங்கள் சொன்ன மாதிரி நவகிரகம் சொன்னீங்கல்ல, இதை நானே மேடைகளில் பேசியிருக்கேன். 9 கிரகத்துக்கு நடுவில் இருக்கிறது சூரியன். இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கல்லியோ வந்து 14ஆம் நூற்றாண்டு தான் அவர் வந்து, அவரும் அவரோட சேர்ந்த பல பேர் வந்து அந்த காலத்தில் இதை தோற்று வச்சது அவங்களாம். ஆனால் நம்ம ஆட்கள் இதை வந்து எங்கேருந்து பார்த்தாங்க? இன்றைக்கி ட்ரோன் சிஸ்டத்தில் எல்லாம் நம்ம உச்சியிலேருந்து பார்த்துடலாம்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க விண்ணுக்கு அப்பால் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எப்படிங்கிறத எனக்கு ஆச்சரியம். கேதுன்னு ஒரு பிளானட். ஆமா, வர்றப்ப நீங்க அது 2 இதுன்னு சொல்லுவாங்களே, ராகு கேது. ஒண்ணு இல்லை. இப்ப இந்த ஒளி வருது இல்லைங்க, ஒரு இடத்துல அது சாயா கிரகம்னு பேர் இல்லை, அதுக்கு நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அது ஏன்னாங்க, இப்ப என்ன கான்செப்ட்னா, இப்போ ஒரு விருந்து நடக்குது, அமிர்தத்தை கடைஞ்சு விருந்து வைக்கிறாங்க. நம்ம கதைகள் மூலியமா சொல்லுவாங்க. ஆமா, ஒரு விருந்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த அசுரர்கள்ல இருந்து 2 பேர் வந்துட்டாங்க. ஒருத்தர் வந்துட்டாரு. வந்து அமிர்தத்தை பருகும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் வந்து அசுரர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சூரியனு சந்திரனா விஷ்ணு பகவான்கிட்ட போய் சொன்னதாகவும், அவரு அங்க இருந்து வந்து சுதர்சன சக்கரத்தை வச்சு வெட்டிட்டாரு. ஆனா அமிர்தத்தை பருகினால அவங்களுக்கு இறப்பு இல்லை. இந்த பக்கம் ஒருத்தர் தலையும் இந்த பக்கம் முண்டமும் விழுந்துருச்சு. அதனால என்ன அப்படின்னா, பல வருடங்கள் தவங்கள் செஞ்சு கலியுகத்துல உங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டதா சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு வந்து சூரியனும் சந்திரனையும் பார்த்தாலே பிடிக்காதுன்னு இந்த ஒரு கதையை சொல்லி வச்சிருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னா, சூரியனும் சந்திரனும் ஒளி பொருந்திய கிரகங்கள், இது நிழலு. சோ இது இந்த பக்கம் இப்படி திருப்ப அது அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். சோ இதனால நமக்கு மறைமுகமா சொல்லி வச்சா. இப்ப சந்திரனுக்கு 27 பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. இன்னமும் அதை வச்சு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஒரே மாசத்துல சந்திரன் 27 பேருக்கிட்டே ரவுண்ட்ஸ் அடிச்சு வந்துருவாரு. அவங்களோட பலன்களை வாங்கிடுவாரு. அது மத்த கிரகங்கள்லாம் இப்ப சனியெல்லாம் 27 கிரகத்தையும் கிராஸ் பண்ண 30 வருஷம் எடுத்துக்குது. சோ இவர் ஈஸியா இருக்கனால அந்த மாதிரி சில டீகோட் மூலியமா நம்ம சொல்லியிருக்கோம். அதான் அந்த இப்ப சனி கிரகமே உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, சனி பகவான் வந்து கால் வந்து சற்று மூடமானவர். அதனாலதான் அந்த கிரகம் மெதுவா சுத்தி வருது அப்படிப்பாங்க. இப்ப 7.5 வருஷம் சொல்றாங்க இல்லையா, அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கதைகள்லேயே அதுக்கு வச்சுருக்காங்க. அது காலை இழுத்து வந்து சேரத்துக்கு லேட் ஆகும், வேகமாக சுத்தாது அப்படின்னு சொல்கிறது வழக்கம். கேட்கவே ரொம்ப புரியும். அப்போ வந்து அது லாங்ல இருக்கு, சூரியனை சுற்றி வர்றதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். அதுதான் கான்செப்டுங்க. அப்போ அங்கே ஒளியும் அங்கே போகலை. ஓகேங்களா, ஒளியும் ரொம்ப கம்மியாக தான் அந்த கிரகத்தில் பட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. அதனால தான் சனியை வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க சுற்றி வர. அப்போ நமக்கு புரியணுங்க. இன்னொரு கேள்வி எனக்கு, ஒருத்தருக்கு 7.5 நாட்டு சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அது அது ஒன்று நம்பிக்கையாக இருக்கா? 7.5 நாட்டுன்னு உண்டா? 7.5 நாட்டு சனின்னு உண்டா? இல்லையா? இல்லைங்க, அது நீங்கள் ஏற்றுக்கிறது இல்லையா? ஐயா 7.5 சனி
ம் 3 ராசி முடிஞ்சுச்சு. கண்டசனி 4வது ராசி அர்த்தமஷ்டனி, அர்த்தாஷ்டமம், ம் விரயம், இப்படி போய் 9 ராசிக்கு சனி ஒரு டைம்ல பிடிக்குது. சரி. மீதம் இருக்கிறது 3 ராசி லாப சனி. ம் அந்த இது லாபம் சம்பாதிச்சிருவானாங்க. ஐயா சனி நல்லவரிங்க. எல்லாருமே ஒரு பிரச்சனையில இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு தீர்வு தான். இவங்க இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 7 நாட்டு சனிங்கிறது கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட பட் அவனுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சனி ஆயுளுக்கு காரகன்யா. அப்படியா? ஆமாங்க, எடுக்க மாட்டாருங்க. ஓஹோ. அப்ப இதுதான் அந்த நிழல் கிரகம் எங்க படுதோ அந்த கட்டத்தை ஆக்குபைட் பண்ணும். அதுக்கு இது வீடு இல்ல. ம் ராகு கேது அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அந்த இதுல இருந்து வரக்கூடிய ஒளிய ஒண்ணு நுணுக்கி கொடுத்துரும். அப்படின்னா என்ன? அதில் ஞானம். நுணுக்கி ஒரு விஷயத்த பாக்குறது. அது இன்னொரு விஷயம் கேதுவா ராகுவா இருக்கிறது பிரிச்சு கொடுத்துரும். அப்ப ஒரு விஷயத்த பிரம்மாண்டமா பெரிய லெவல்ல பெருக்கி கொடுக்கறது. ஆமாங்க ஆமாங்க. சுருக்கி கொடுக்கும், அது பெருக்கி கொடுக்கும். சரி. இப்போ பாண்டியன், இந்த ஒரு துல்லிதமாக சில இதுகள்லாம் மாறுபடும் வேறுபடும்னா சொல்கிறீங்க. சரி, ரைட்டு. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ ட்வின்ஸாக பிறக்கிறாங்க, ரெட்டை குழந்தைகள் சொல்கிறோம் இல்லையா? ரெட்டை குழந்தைகள் அதிகமாக போனால் இப்போ ஒரு 5 நிமிஷம் வித்தியாசம், 10 நிமிஷம் வித்தியாசம், சிலது வேணால் கொஞ்சம் நேரம், 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் இருக்குங்க. இந்த ரெட்டை குழந்தைகளுடைய ஜாதகத்தை நீங்கள் கணிக்கிறப்ப எப்படி கணிப்பீங்க? இப்போ உதாரணம், 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான், 2 பேருடைய இதுவும் நட்சத்திரம் ஒன்று தான், 2 பேருடைய வாழ்க்கையை ஒன்றா தான் அமையும், அந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா? நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தது அப்படிதாங்க. சரி. 2 பேத்துக்கும் ஒரே ஜாதகம் அப்படியே இருக்குங்க. லக்னம் மாறாது, ராசி மாறாது, கிரகங்கள் மாறாது, அப்படியே இருக்குங்க. அது எப்படிங்க அப்படி? இப்போ நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேங்க. நம்ம பார்க்கறது அதான் டிகிரி வைஸ் போய் நம்மளால 2 நிமிஷத்துக்கு பிறந்த குழந்தையோட வேரியேஷனை காட்ட முடியும். இப்ப நீங்க தெரிஞ்சு கேட்டீங்களா என்னன்னு தெரியலைங்க. எனக்கே ட்வின்ஸ் தாங்க. அப்படியா? ஆமாங்க. வாழ்த்துக்கள். சரி சரி. கூப்பிட்டு வரேங்க. 2 பேர் வந்திருக்காங்களா? ஆமாங்க. சரி, ரைட்டு. வந்தா கூப்பிடுங்க. சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க. ஆமாங்க. இல்ல, கண்டிப்பா வேரியேஷனை கொடுக்க முடியும். ஆமாங்க. சரி, இப்ப நான் அதே கேள்வி கூட கேட்கலாம். இப்ப அந்த 2 பேரு இவங்க இப்போ நம்ம கேட்போம்ல, இவங்க டாக்டர் ஆவாங்களா, அவங்க என்ஜினியர் ஆவாங்களா, இவங்க அப்படிங்கிற எதிர்காலத்தை இப்பவே நம்ம இதை வச்சு சொல்ல முடியுமா? ஆமாங்க. இவங்களோட கேரக்டர்னா அவங்களோட கேரக்டர்னா எல்லாத்தையும் சொல்ல முடியுங்க. சொல்ல முடியும். 2 நிமிஷம் வேரியேஷன்ஸ் தான், அவங்க 3 நிமிஷம் வேரியேஷன்ஸ் தான். அதுல இப்ப நம்ம மாத்தணும் இல்லைங்களா? 15 நிமிஷத்துக்கு எதுவுமே அதுல மாறல. அப்ப நம்ம திருக்கணித மெத்தட் படி பார்க்கும்போது 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அதுல அதான் 2 மணி நேரத்துக்கு எதுவுமே மாறான்ட்டு நீங்க நான் கூட இந்த கேள்வி எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா முதலே நீங்க சொன்னீங்க, இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி தான் சொல்லி. எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, அப்போ வெவ்வேறு இடங்களில் பிறக்கிற குழந்தை வேற, ஒரே கர்ப்பத்திலிருந்து வர்றாங்க இவங்க, ஒரே கர்ப்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள், அவங்களுடைய அந்த இது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியணும். சரி, நீங்கள் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அவங்களை கூப்பிடுங்க. உங்கள் பேர் என்ன? ஓவியா. உங்கள் பேர்? காவியா. என்ன படிக்கிறீங்க? ராம்சன் ஸ்கூல். எந்த கிளாஸு? 2nd ஸ்டாண்டர்டா? எல்கேஜி யூகேஜிலாம் முடிச்சிட்டிங்களா? சரி சரி சரி. சரி. இப்போ இவங்களை பற்றி சொல்கிறேங்க. இவங்க தான் வந்து நம்ம இந்த அடுத்த லெவல்னு சொன்னேன் இல்லைங்க. அது போகிறதுக்கு இவங்க பிறந்ததுல இருந்தா நம்ம இது ஏதோ சின்னதாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்றதுக்கு போனீங்க. இப்போ பாருங்க, இவங்க 2 பேருமே வெறும் 2 நிமிஷம் வேரியேஷனுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆமாங்க. வீட்டில் இதில் தானே சுகப்பிரசவமா? சிசேரியன் தாங்க. சிசேரியன் தான், நம்ம மதுரையில தான். சரி சரி. 2 நிமிஷம் வேரியேஷன் தான். அப்ப பாருங்க, உடல் அமைப்புல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கீங்க. நான் சொல்லிட்டேன், கட்டமும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இதுதான் அவங்களோட ஜாதக கட்டம்யா. காவியா ஓவியான்னு போட்டு ட்வின்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப இதுதான் ஜாதக கட்டம்யா. ஐயா, இதுல என்ன மாற்றம் வந்துச்சு இந்த காவியாவுக்கும் ஓவியாவுக்கும்? ஒரே ஜாதக கட்டம் தான். பேரையே காவியா ஓவியான்னு போட்டு 2 ஒன்று தான். சரி, இதை தான் நான் சொல்ல வரேங்க. அப்ப 2 நிமிஷம் வேரியேஷன் இல்லை, 15 நிமிஷத்துக்கு பிறந்த எல்லாத்துக்கும் இதே ராசி கட்டமும் அம்ச கட்டமும் தான் வச்சிருக்காங்க. 2 மணி நேரத்துக்கு பிறந்த எல்லாரும் இதே லக்னம் தான். இப்போ இவங்க மீன லக்னம் இருக்காங்க இல்லையா? அப்ப பாப்பா கூட பிறந்த 1 ஹவருக்கு முன்னாடி அந்த 2 மணி நேரம் வேரியேஷன்ல பிறந்த எல்லாரும் மீன லக்னம் தான், மகர ராசி தான். இவங்க 2 பேருமே மீன லக்னம், மகர ராசி தான். அதான். அப்ப இங்க பாருங்க, 2 நிமிஷம் வேரியேஷன். ஆள் பார்க்க 2 ஒரே மாதிரி இருக்குதுங்களா? இது என் தம்பி பிள்ளைங்க, 2 ஒரே மாதிரி இருக்குங்க. ஆனா
டோட்டலா வேறங்க. ஓ! இதோட சிந்தனை வேற, பேசுறது வேற. ம். இது கோவக்காரி, இது சாந்தமா இருக்கும். ம். சரிங்களா? எல்லா விஷயத்துலயும் வேற வேற. அப்ப 2 நிமிஷம் வேரியேஷன்ல இப்ப நம்ம பெரிய ஆளா வந்து இது வந்து என்னன்னா புருஷன அடிச்சுட்டு வந்துரும். இந்த மாரி எனக்கு தெரியும். அவங்களோட குணாதிசயங்கள் எல்லாமே. இப்ப ஒரே நேரத்துல கல்யாணம் ஆக போறதில்ல. ஒரே நேரத்துல வேலை கிடைக்க போறதில்ல. ஒரே மாரியான லைஃப் ஸ்டைல 2 நிமிஷத்துலயே வாழ போறதில்ல. ஆனா 15 நிமிஷம் ஒரு 2 மணி நேரத்துக்கு எப்படி? அப்ப என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்சம் டிகிரி வைஸ் உள்ள போகணும். ஆ. அப்படின்ற ஒரு மெத்தட்ல அந்த கேபி முறை அப்படின்றது நமக்கு கிடைச்சது. ஸோ அதுக்குள்ள உள்ள போய் இன்னும் ரிசர்ச் பண்ணி சில விஷயங்கள நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம்யா. சரி, இப்ப இவங்க இந்த வீட்ல தான் வந்து பிறப்பாங்க. ம். இந்த வயித்துல தான் பிறப்பாங்க. இப்ப உதாரணமா, அ ராமாயணம், மகாபாரதம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ராமன் பிறக்கிறதா இருந்தா, திரு அவதார படலத்துல இன்னார் வீட்ல இந்த இதுல பிறப்பாங்கன்னு இருக்கும். கிருஷ்ணர் பிறக்கிறப்ப அதே போல, அ இவ் பிறக்கிற ஒரு இடம் ஒண்ணு, "ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடத்தில் ஒருத்தி மகனாய் தருக்கி வளர்ந்தவன்" அப்படின்னு சொல்லிட்டு வளர்ற ஒரு இடம். 2 அம்மா, 2 அப்பா அவருக்கு. அதனால இந்த மாதிரியான இதில, இப்படி இவங்க வந்து பிறப்பாங்கங்கிற செய்திகள்லாம் முன்கூட்டி நம்மளால இப்ப அவங்க தாய் வயிற்றில இருக்கிறபோதே அதெல்லாம் கணிக்க முடியுமா? ஆமாங்க. அது வந்து கணிக்க முடியுமான்னு இல்லைங்க. ஆ, நம்ம தான் பெத்தவங்களே சூஸ் பண்ணுவோம். ஆ, நம்மளோட கர்ம வினைகளுக்கு ஏத்த ஓஹோ! மாதிரி, இன்னாருக்கு மகனாக, ஆ, மகளாக பிறக்கணும் அப்படின்றது அதுன்னு. ம், அது என்னன்னு ஏன் இத பத்தி நான் சொல்லலன்னா, ம், இப்ப இந்த குழந்தையோட விஷயங்கள என்னால சொல்ல முடியும். நோய்கள சொல்ல முடியும். எப்படின்னு சொல்ல முடியும். பட் முன் ஜென்மம்ன்றது நான் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ ம், இவங்க பெரிய ராணின்னு கூட நான் சொல்லலாம். அது யாருக்கும் தெரிய போறதில்ல. ஸோ ம். அதனால நம்ம அத இது பண்றது இல்ல. அது ரியாலிட்டில நம்ம என்னவோ இப்ப இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க ஒரே லக்கணம், ஒரே ராசி எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆ, இவங்களுடைய கல்வி நிலை அப்படிங்கிறப்ப, எதிர்காலத்தில இவங்க எப்படி வாழப் போறாங்க, எப்படி அதெல்லாம் கூட நான் கேட்கல. இப்ப நம்ம ஒரு கேள்வி பார்த்த உடனே சொல்லுவோம்ல, இவர் டாக்டரா வருவாரு, இன்ஜினியரா வருவார் அப்படின்னு சொல்லுவோம்ல. ம், ம். அது மாதிரி லக்கணத்துப்படியோ, இல்ல சரி. இவங்க பிறந்த நேரத்தின்படியோ, என்னவாக இவங்களுடைய கல்வி அமையும்னு நினைக்கிறீங்க? இது ஏன்னா, துல்லியமா சொல்லலாம். ஏஐங்கிறது ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல இருந்துச்சான்னு யாருக்கும் தெரியாது. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது தெரியாது. ம்ஹ்ம். ஆனா இன்னைக்கு வந்து திகைக்க வைக்குது உலகத்தையே. ஒரு ஒரே நேரத்தில ஒரு 1,00,000 பேருக்கு வேலை போகுது. ம். ஒரு 50,000 பேருக்கு வேலை கிடைக்குது. இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணு. அதுபோல இவங்களுக்கான இதில என்னவாக ஒரு துல்லியமா ஒரு இது சொல்லலைனாலும் சுமாரா சொல்லுங்க பார்ப்போம். இல்ல அந்த பொண்ணு டாக்டர் ஆயிருங்க. டாக்டர் ஆவாங்க. ஆமாங்க. சரி, செவ்வாய் நல்லா இருக்குங்க. சரி. அவங்க கொஞ்சம் ஃபினான்சியல்ல கொஞ்சம் இல்ல கல்வி நிலையில கல்வி நிலையில 2 பேரும் ஓகேங்க. நல்லா நல்லா இருப்பாங்க. படிச்சிருவாங்க. சரி. இதுல பார்க்க முடியாதுங்க. ம். நம்ம மெத்தடுல டிகிரி வைஸ் கணிச்சு போய் வைக்கிறப்ப, ஆ, அதுல அந்த 2 நிமிஷத்த நான் நகர்த்திட்டேன்னா இப்ப நகர்த்துறேன் பாருங்க. ஆ, இப்ப இதுல இந்த ராசியோ, லக்னமோ எதுவுமே மாறலைங்க. ஆ, பட் இத நம்ம டிகிரி வைஸ் கொண்டு போய் வச்சு 1 நிமிஷத்த கூட்டுனாலே, ஆ. அதுக்கான பலன்கள் மாறிரும். ஓ! இப்ப இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷத்த குறைக்கிறேன் பாருங்க. ஒரே நிமிஷத்திலே வேரியேஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆ. ஆனா அந்த கட்ட முறைகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த வேரியேஷன் வராதுங்க. வராது. 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு வராதுங்க. ம். அப்ப இதனால தான் சொல்றோம். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி. நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்கப்ப, ஒருத்தருடைய ஜாதகம் ம். சூரியனுடைய இதனால அவருக்கு வந்து எலும்பு சம்பந்தமான ஒரு இது இருக்கும். ஐயா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இங்க ராமாயண, மகாபாரதமே ஜோதிடத்துக்காக சரிங்க. ஐயா வெறும் 9 கிரகங்கள் தான்யா. ம். 9 கிரகங்கள். அது 12 இடத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல வச்சுக்கங்க. சரிங்க. இந்த ஃபீல்டு இல்ல. ம், ம், அதாவது மின் யுகம் வர்றதுக்கு முன்னாடி ம், இருந்தா, ம். அது என்னவா சொல்லுவீங்க? ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பேட்டி பார்த்துருப்பீங்க. நத்தம் பாண்டியனுடைய பேட்டி. இன்னும் சுவாரஸ்யமான பகுதிகள்லாம் இருக்குதுங்க. நாளை காலையில் பாருங்க. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.